ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். மெய் கிறிஸ்தவம் பாட்காஸ்ட்டுக்கு டியூனாக இருக்கிற நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கேம், என் கூட பாவியா, லிடியா 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாப்பிக்கோடைய தொடர்ச்சியாக இருக்கும். அதாவது நற்செய்தி என்றால் என்ன அப்படின்னு நம்ம போன செஷனில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த நல்ல செய்தி, அதாவது ஆங்கிலத்தில் காஸ்பல், தமிழ்ல நற்செய்தி, நல்ல செய்தி அப்படிங்கிற பெயர்ல சொல்லப்படுற விஷயம் என்ன, அதான் மெயின் டாபிக். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? சுருக்கமா நற்செய்திய ஒரு 3-4 வரியில சொல்லணும்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? பாவியா, நீங்க சொல்றீங்களா? இப்போ ஒருத்தர் மட்டும் தான் கேட்குறாரு, சரி நீங்க கிறிஸ்துவ நம்புறீங்க, கிறிஸ்துவனுடைய நற்செய்தி என்னன்னு எனக்கு சுருக்கமாக சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது, சொன்னீங்கன்னா நான் கேட்டு போயிட்டே இருப்பேங்கிறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்வேன்னா, இது வந்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ். ப்ளஸ் இதுல என்னன்னா யாருக்குமே வேறுபாடு கிடையாது. அவங்க யாரா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்குமே இந்த அதாவது காட், அதாவது செகண்ட் கம்மிங்ல எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் இருக்கு. நம்ம மறுபடியும் வந்து மேபி இப்ப இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல நம்மளால எதுவும் மாத்த முடியாத நிறைய விஷயங்கள் நம்மளால அந்த டைம்ல மாத்த முடியும். அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சூப்பர். அதாவது நீங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட் நீங்க என்ன ஹைலைட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் கிடைக்குது ஒரு சான்ஸ். அதாவது இதுல இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர், ஆத்திகர், நாத்திகர், இந்தியர், அமெரிக்கர், அந்த மாதிரி எந்த ஆண் பெண் இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இது நிஜமாவே நம்புற மாதிரி ஒரு நற்செய்தியா இருக்கா? எல்லாருக்குமே கிடைக்க போகுது, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்டாருன்னா என்ன சொல்ல முடியும்? உங்களால என்ன பதில் சொல்லுவீங்க? யோவான் 3:16 வந்து போட்டிருக்கோம், லைக் கடவுள் வந்து இந்த உலகத்து மேல எப்படி அன்பு கூர்ந்தாருன்னா அவருடைய குமாரனை கொடுத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த உலகத்துக்குன்னு அவரு ஸ்பெசிஃபிக்கா, இந்த உலகம்னா எல்லாருமே தான் வராங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே கொடுக்கப்படுற ஒரு நற்செய்தி தான் இதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு அருமையான வசனத்தை சொல்றீங்க, யோவான் 3:16. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் போட்டிருக்க மாதிரி தெரியுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப பாவியா சொன்னாங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்க போகுதுன்னு. ஆனா இந்த வசனம் பைபிள்ல இருக்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான வசனம், யோவான் 3:16. அதுல ஒரு கண்டிஷன் இருக்க மாதிரி தெரியுது. அப்ப அது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்றீங்க? அதுல வந்து அதாவது கடவுளுடைய குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான்ற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து அதான் அவங்களுக்கு கொடுக்கப்படுற சான்ஸ் அதுதான். இப்போ இந்த உலகத்துல நிறைய பேர் தெரியாம இறந்துருவாங்க. யாருனே இயேசு கிறிஸ்து யாருனே தெரியாது, கடவுள் யாருன்றது அறியாம நிறைய பேர் இறந்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி போய் இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் அப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ வந்து அப்போ அவங்க அதை விசுவாசி எடுத்துக்கிறாங்களா, எப்படி அவங்களோட கிங்டம் ஆஃப் காட்ல எப்படி இருக்காங்க அந்த அப்படின்றத பொறுத்துதான் அவங்களுக்கு அந்த நித்திய ஜீவனா இல்லையான்றது கொடுக்கப்படும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது இப்ப நடக்கலாம் சில பேருக்கு, சில பேருக்கு அது அந்த வரப்போற ராஜ்யத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நடக்கலாம், அதாவது உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே. அப்ப இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, அதாவது சில பேர் இயேசு கிறிஸ்து பத்தி கேள்விப்படாமலே செத்து போனவங்க எல்லாம் அந்த இன்னொரு சான்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றீங்க. இயேசு கிறிஸ்துவ நிராகரிச்சவங்களுக்கு எப்படி? அதாவது எடுத்துக்காட்டுக்கு எடுக்கணும்னா,
இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவங்களாம் இயேசு கிறிஸ்துவ நிராகரிச்சிட்டாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும்போது, அடப்போப்பா இதை ஒரு ஃபாரின் கடவுளை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிராகரிக்கலாம். நிராகரிக்கிறது வழக்கம்தான். அவங்களுக்கெல்லாம் அப்ப சான்ஸ் கிடைக்குமா? எப்படி? எனக்கு ஐ திங்க் நீ இப்ப நிராகரிச்சாலும் ஐ திங்க் அப்போ வந்து ஒருவேளை அப்போ அவங்களுக்கு 1000 வருஷம் கொடுக்கப்படுது. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குதுன்றத அவங்க ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். சில பேர் எடுத்துப்பாங்க, சில பேர் எடுக்காம அப்பவும் போகலாம். அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும்ன்றீங்க. ஆமா. ஓகே. அப்ப ஹிட்லருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆமா. அது நியாயமா? ஹிட்லர்னால ஒரு எத்தனை மில்லியன், ஒரு கிட்டத்தட்ட 10 மில்லியனா 10 மில்லியன் மக்கள் செத்துருக்காங்க அவர் பண்ண அட்டூழியம்னால. அப்ப அவருக்கு சான்ஸ் கொடுக்கறது நியாயமா? காவியா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஆனா வாரு அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம நியாயம் இல்ல இருக்கு அது சொல்ல முடியாது. ஈவன் பழைய ஏற்பாடுல கடவுளை நடத்தும் போது கூட நிறைய பேர் வார்ல இறந்திருக்காங்க. நம்ம காடே நடத்திருப்பாரு இஸ்ரேல்ல. சோ வார்ல இறந்து போனவங்கள நம்ம ஹிட்லர் அப்படி சொல்ல முடியாது. கடவுள் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுப்பாரு. அதனாலதான் அவரு வந்து லவ் அதர்ஸ் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னே வார்த்தை கொடுத்திருக்காரு. சோ அப்படி நம்ம கடவுள் நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கறாருன்னா கண்டிப்பா காடே எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. ஏன்னா he loves everyone இல்ல, அது எப்படிப்பட்ட பர்சனா இருந்தாலுமே. ஓகே. ஆனா ஹிட்லர் வந்து வார்ல கொன்னதும், திட்டம் போட்டு கொன்னதும், கடவுள் வந்து பழைய ஏற்பாட்டுல வார் பண்ணாருன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப ஹிட்லர் கடவுள் மாதிரி நடக்க முயற்சி பண்றாரா? என்ன சொல்ல ஜஸ்ட் நான் வார மட்டும் டிஃபைன் பண்றேன். அவருமே வார்ல நிறைய பேரை வந்து கொலை பண்ணிருக்காரு, நிறைய நாடுகளை அழிச்சிருக்காரு தான். ஆனா அதை வச்சு மட்டும் அவருக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவருடைய கிரியேஷன்ல நம்ம எல்லாருமே ஒரு பார்ட் தானே. ஈவன் ஹிட்லருமே. இப்ப ஒரு ஆள் சொல்றாரு உங்ககிட்ட வந்து வச்சுக்கோ, இப்ப ராஜ்யத்துல எல்லாரும் உயிரோட வந்துடுறாங்க இல்லையா? அதான ஒரு நற்செய்தியின் ஒரு பகுதி. அப்ப சப்போஸ் ஹிட்லரும் உயிரோட வந்துடுறான்னு வச்சுக்கோ, அப்ப நீங்க ஏற்கனவே சொன்னதுபடி ஹிட்லருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப ஹிட்லரால அநியாயமா கொல்லப்பட்ட அந்த 10 மில்லியன் மக்களும் உயிரோட இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இது மேபி ஹிட்லர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளா இருக்கு. நம்ம ஹிட்லர் எக்ஸாம்பிளை தள்ளி வச்சுட்டு ஹிட்லர் எக்ஸாம்பிள் திரும்பி வருவோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப கணேஷ் ரமேஷ் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். அப்ப இந்த வாழ்க்கையில கணேஷ் வந்து ரமேஷை கொண்டுறாரு. ஒரு கொலை நடக்குது, கொடூரமா கொண்டுறாரு. சரிங்களா? அருவாளை வச்சு வெட்டி கொண்டுறாருன்னு வச்சுக்கோம். கணேஷ் வந்து ரமேஷை கொண்டுறாரு. இப்ப ராஜ்யத்துல ரமேஷுக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்குமா, கணேஷ்க்கு சான்ஸ் கிடைக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொலைகாரனுக்கும் கிடைக்கும், கொலை செய்யப்பட்டவனுக்கும் கிடைக்கும். அங்கேயுமே வந்து அங்க என்ன ஆக்சுவலி நம்மளுடைய கிங்டம்ல, காடோட கிங்டம்ல நம்ம என்ன அங்க மெயினா கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு ஈச் அதரை லவ் பண்ணாதான் ஆக்சுவலி அந்த கிங்டமுடைய பர்பஸே. ஏன்னா காட் நம்மளுக்கு 2 கட்டளை கொடுத்திருக்காரு. அதுல பிரைமா இருக்கிறது வந்து லவ் அதர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஜீசஸ் சொல்லிட்டு போயிருக்காரு. சோ அங்க நம்மளுக்கு அந்த ஒரு கட்டளைய வந்து மறுபடியும் இது பண்ணா அங்க ஒரு சான்ஸ் கிடைக்குது. சோ மேபி இப்போ ரமேஷ் வந்து அந்த கிங்டம்ல ஓகே நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருவேளை மறுபடியும் ஹாப்பியான ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம். ஆனா அங்கேயுமே ஐ திங்க் காட் வந்து அங்கேயுமே வில் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.
அந்த வில் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இப்பவே நம்ம எல்லாருக்குமே காட் ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு. அந்த இப்போ என்னன்னா இப்ப எல்லாருக்குமே ஃப்ரீ வில் இருந்துமே பட் நிறைய பேருக்கு வந்து காஸ்பல் தெரியல, ஜீசஸ்ன்னு யாருன்னு தெரியுது பட் எவ்வளவு டீப்பா அவங்களுக்கு தெரியும்னு தெரியல. ஆனா கிங்டம்ல மேபி எல்லாருக்குமே இது ஜீசஸோடைய கிங்டம், ஜீசஸ் கொடுத்திருக்க அந்த கட்டளைகள் எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துல வந்து இப்ப ரமேஷ் வந்து கணேஷா மன்னிக்கிறதும் மன்னிக்காம இருக்கிறதும் அவருடைய வில்லா இருக்கும். ஒருவேளை மன்னிச்சாங்க அப்படின்னா சோ எப்படி அப்ப 2 பேரும் உயிரோட வர்றாங்க. அப்ப ரமேஷ் வந்து கொலை செய்யப்பட்டவர், அவர் வந்து உயிரோட வர்றாரு. வந்து பாக்குறாரு, பார்த்தா தன்னை கொலை செஞ்சவனு வந்திருக்கிறான் உயிரோட, இல்லையா? ஸோ இப்ப கணேஷோட மனநிலைமை என்ன எப்படி இருக்கும், ரமேஷோட மனநிலைமை எப்படி இருக்கும் அந்த டைம்ல? யாருக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க கிங்டம்ல? 2 பேருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். 2 பேருக்கும் கஷ்டமா இருக்கும். ஆமா, என்னடா நம்ம கொலை பண்ண ஆளு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறானே அப்படின்னு அவருக்கு இருக்கும். நம்மள கொலை பண்ணாவே நம்ம முன்னாடி நிக்கிறானே அப்படின்னு அவருக்கும் இருக்கும். 2 பேருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். கணேஷுக்கு என்ன கஷ்டம், கொலை பண்ணவருக்கு என்ன கஷ்டம்? அதுல அவருக்கு அந்த கில்ட் இருக்கலாம், கொலை பண்ண நம்ம முன்னாடி வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப அவரு இல்ல அவரோட கடவுள்கிட்ட, அதாவது இப்ப ரமேஷுக்கு நீங்க கொலை செய்யப்பட்டவருக்கு வந்து கடவுள் மேல கோபம் வரலாம் இல்லையா? என்ன நான் என்ன அநியாயமா கொலை பண்ணியிருக்கிறான், அவனையும் திருப்பி உயிரோட எழுப்பி வச்சிருக்கிறாரு, அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகுதுங்கிறாரு அப்படின்னு கடவுள் மேல கோபம் வரலாம் இல்லையா? கணேஷுக்கு கடவுள் மேல என்ன வரலாம், கொலை செஞ்சவருக்கு? அவருக்கும் கோவம் வருமா? ஆமா, ஏன்னா அவரு எதுக்காக கொலை பண்ணிருப்பாரு, இவரு அவருக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பண்ணிருக்கனாலதான் கொலை பண்ணிருப்பாரு ஆக்சுவலி. சொல்றேன். சரி, ஒருவேளை அவரு ரமேஷ் எதுவும் மேல இவருக்கு எதுவும் அநியாயம் எல்லாம் பண்ணல, ரமேஷ்ட நிறைய சொத்து இருந்தது, அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக ஒரு கொலை பண்ணிட்டாரு வச்சுக்கோ கணேஷ். அப்பனா அவருடைய உலகத்துல கொலை பண்ணிட்டு கில்ட்டா ஃபீல் பண்ணிருந்தாரு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு பண்ணிருந்தாருன்னா அந்த கிங்டம்ல ரமேஷ் அவர் பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த இதுல அவர் வந்து பொழைச்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். கடவுள் மேல என்ன ஃபீலிங் வரும் கணேஷுக்கு இந்த சிச்சுவேஷன்ல? ரமேஷுக்கு கோவம் வரும். என்ன வரும்னா அவர் வந்து எப்படி சொல்றது, இவ்வளவு பவர்ஃபுல்லான காடா இவரு அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இறந்து போனவங்களையும் வந்து மறுபடியும் இது பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். ஒரு நன்றி மனப்பான்மை வருமா? ஒரு என்னைய கூட, அதாவது என்னைய மாதிரி ஒரு பாவியை கூட உயிரோட எழுப்பி சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு நன்றி மனப்பான்மை வருமா? கண்டிப்பா. அப்ப யாருக்கு ஈஸியா இருக்கும்? கணேஷ்க்கு ஈஸியா இருக்கும். கொலைகாரனுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப ரமேஷுக்கு வருவோம். அப்ப ரமேஷுக்கு வந்து இப்ப கோவத்துல இருக்கிறாரு, இது என்ன அநியாயமா இருக்குது அப்படின்னு கோவத்துல இருக்கிறாரு கடவுள் மேல. அப்ப அவர் என்ன பண்றது? அவர் என்ன பண்ணணும்? நீங்க சொன்னீங்க உன்னை போல் பிறனை நேசி பண்ணணும் நீங்க. ஆனா ரமேஷ் கேக்குறாரு, அவன் என்னைய எங்க நேசிச்சான், என்னை கொண்டு போட்டான், அப்புறம் என்ன உன்னை போல் பிறனை நேசி, அவனை பிடிச்சி உயிரோட எழுப்பி வச்சிருக்கிறீங்க, இது என்ன அநியாயமா இருக்கு என்ன அவர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவருக்கு என்ன பதில்? காடு எல்லாருக்குமே தானே அந்த சான்ஸ்னு கொடுத்திருக்காரு. சப்போஸ் நீங்க தான் இப்ப கவர்மெண்ட்ல இருக்கீங்க, ராஜ்யம், கடவுளோட ராஜ்யத்துல நீங்க கவர்மெண்ட்ல ஒரு அதிகாரி, ஏன்னா நீங்க இயேசு கிறிஸ்து உண்மையா பின்பற்றிருக்கீங்க, உங்களுக்கு ரிவார்டு வந்து நம்ம போன தடவை பேசணும் இல்லையா,
யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில உண்மையா பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல அவர் கொண்டு வர போற கவர்மெண்ட்ல ஒரு பதவி கிடைக்கும். ஆனா அந்த பதவினா பொறுப்பும் வரும் இல்லையா? ஸோ அப்போ பொறுப்பு என்ன, இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் தீக்கி வைக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப ரமேஷ் உங்ககிட்ட வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாரு, உங்ககிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. இது என்ன, அவன் என் பக்கத்து வீட்டில் வந்து புவியோட வந்திருக்கிறான், அவன் என்னை கொலை பண்ணி அநியாயமாக கொலை பண்ணவன். ஸோ நீங்கள் ஜட்ஜு சொல்லுங்க, இது ஒரு நீதி சொல்லுங்க, நான் எப்படி அவனை மன்னிக்கிறது? என்னை மன்னிக்கணுன்றீங்க, லவ் யுவர் நெய்பருங்கிறீங்க, அவன் என்னை கொலையே பண்ணியிருக்கிறான், அவனுக்கு எனக்கும் ஒரே சான்ஸா? இது எந்த ஒரு நியாயம்னு கேட்குறான். அப்போ நீங்க எப்படி கவர்மெண்ட்ல இருக்கிற ஜட்ஜ், நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? உங்ககிட்ட தான் பவர் இருக்கு, நீங்க என்ன செய்யலாம்? சும்மா உங்க கருத்தை சொல்லுங்க. இதுல ரைட் ராங்லாம் கிடையாது, நம்ம சும்மா பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய கட்டளையே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய கட்டளை. அதுதான் கட்டளை அப்படி சொல்லுவேன் நானா இருந்தா. அது கட்டளை, நீ அதை பின்பற்றணும், அவ்வளவுதான். ரூல்னா ரூல் தான், நீ வந்து அவங்கள மன்னிச்சே ஏத்துக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுங்கிறான். அப்ப என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் முடியாதுன்னா அவ்வளவுதான், நீங்க நரகத்துக்கு நரகத்துக்கு அனுப்பிச்சுவீங்களா? இல்ல, நான் அனுப்ப மாட்டேன். இல்ல, அப்படி சொல்லல. அப்புறம் எங்க அனுப்புவீங்க? அவனுக்கு என்ன, ரமேஷ் என்ன பண்ண போறீங்க? அவன் ஏற்கனவே அவன் கொலையான ஆளு இல்லையா? அவன் ஏற்கனவே கத்தி குத்து அரிவாள் வெட்டெல்லாம் வாங்கி கொலையான ஆளு. அவன் இப்ப உங்ககிட்ட வந்துட்டு இது என்ன நியாயம், எனக்கு அநியாயம் பண்ணா, என்னுடைய குடும்பம்லாம் நடுத்தருவில் நின்றுது அவன் பண்ண அநியாயத்தினால. ஸோ எனக்கும் அவனுக்கும் ஒரே ஒரு ஜஸ்டிஸை கொடுக்கறது வந்து சரியா அப்படின்னு முறையிடுறான் அவங்ககிட்ட. நீங்க சொல்றீங்க அதெல்லாம் கிடையாது, ரூல்னா ரூல் தான், நீ வந்து உன்னை போல உன் பேரனை நேசிக்கணும், எல்லாம் மாறிடுச்சு, ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படிங்கிற. அப்ப அவன் வந்து முடியாதுங்கிறான். ஸோ நீங்க அவனை நரகத்துக்கு அனுப்புவேன்றீங்க. இல்ல இல்ல, அப்படி இல்ல. சரி, என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் ஜட்ஜ், உங்ககிட்ட தான் பவர் இருக்கு. லிடியா, நீங்க என்ன நினைப்பீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிங்க. இல்ல, எப்படி சொல்றது, மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். ஆனா அதுக்கு ஏதாவது கரெக்ட், மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுப்பீங்க. ஆனா அப்ப சொல்லி கொடுக்கணும்னா அதுக்குதான் காரணம், அவனுக்கு புரியுற மாதிரி, அதாவது அவன் மனம் மாறுற மாதிரி ஒரு காரணம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப என்ன காரணம் கொடுக்கலாம்? ஏற்கனவே ஒரு காரணம் கொடுத்து ட்ரை பண்ணிட்டீங்க, ரூலு. ஆனா ரூலை கேட்க மாட்டேங்கிறான் அவன் இல்லையா? சோ அவன் ரூல் ஏற்கனவே பிரேக் பண்ணவனுக்கு நீ இது கொடுத்துருக்குற அப்படிங்கிறான் அவங்ககிட்ட இல்லையா? அவன் மட்டும் பிரேக் பண்ணிருக்கிறான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இது என்ன, நான் பிரேக் பண்ணாத நான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் ஒன்றும் சரியும் இல்லையே அப்படிங்கிறான். அப்ப அவன்கிட்ட என்ன காரணம் சொல்ல முடியும் நம்ம? இந்த மாதிரி வரும்ல சண்டை, கண்டிப்பா கண்டிப்பா. சோ அப்ப நீங்க கவர்மெண்ட்ல இருக்க போறீங்க, அப்ப நீங்க ரெடி ஆகணுமா இல்லையா அவனுக்கு பதில் சொல்றதுக்கு? அதான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி இல்லையா? சோ இதுக்கு ஈஸியான பதில்லாம் கிடையாது. அப்ப என்னதான் பதில் சொல்ல முடியலாம் நம்ம? லிடியா, நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து என்ன? இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஓமை சொல்வார். அதான் ஒருத்தன் வந்து ராஜாக்கு வந்து ஒரு கடன் பட்டிருப்பான், அதை மன்னிச்சு அனுப்புவாரு. அவன் என்ன பண்ணுவான்னா, போகும்போது அவனுக்கு இன்னொருத்தன் கடன் பட்டிருப்பான், ஏதோ கொஞ்சம் வெள்ளி காசு ஏதோ. அத வந்து என்ன பண்ணுவான்னா, இவன் இப்பவே குடு அப்படின்னு கேட்பான். ஆனா அவனால கொடுக்க முடியாது வாங்கினவனால. சோ இவன் என்ன பண்ணுவான்னா, அவனை வந்து அடிப்பான், அந்த மாதிரி பண்ணுவான். அதை வந்து அந்த ராஜாவோட சேவகர்கள் பார்த்துட்டு போய் ராஜா கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீங்க இவ்வளவு கடன் அவனுக்கு மன்னிச்சீங்க, ஆனா அவன் இவனுக்கு சின்ன கடன் தான், இவனும் வாங்கியிருக்கான், ஆனா அவனை போட்டு இவன் அடிக்கிறான் அப்படின்னோடனே இவனை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, இவனையும் அவனோட ஃபேமிலியும். சோ அந்த உண்மையை சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பாவம் செஞ்சு மன்னிச்சு கடவுள் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு, நமக்கு பாவம் செஞ்சவங்களுக்கும் மன்னிக்கணும் அப்படின்றத வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது பதில் வந்து ஓமையை சொல்லிடுவாரு. ஒரு ஓமையை சொல்லி இதுல இருந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னுவாரு. நீங்க இயேசு கிறிஸ்து ஸ்டைல்ல அவனுக்கு ஒரு ஓமை சொல்லிட்டீங்க. ஸோ அதுவும் கரெக்டான ஓமை. அவரு இதே கேள்வி சில சமயம் அவர்கிட்ட கேட்கப்பட்டப்ப அவர் சொன்ன ஓமைய நீங்க பதிலா சொல்லிருக்கீங்க. ஸோ இதுல இருந்து 2 விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. ஒண்ணு வந்து இந்த மாதிரி கேள்விகள் ராஜ்யத்துல வரும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா நம்ம பைபிளையே செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்ப லெடியா சொன்ன அந்த ஓமை இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில். அப்ப நீங்க ஆக்சுவலா ரமேஷ் என்ன சொல்றீங்க, தம்பி நீயே ஒரு பாவிதான்ப்பா, கொலை செய்யப்பட்டிருக்க, ஓகே, ஆனா நீ எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கிற? கொலை செய்யறது வந்து கத்தி எடுத்து குத்துறதான் கொலையா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு கொலையை பத்தி? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாவியா, நீங்க சொன்னது கேட்கல. நம்ம ஒருத்தவங்கள தப்பா பேசினா கூட அது கொலைக்கு சமம் தான். ஒரு தப்பான எண்ணம் மனதுல இருந்தாலுமே அது கொலைக்கு சமம். சூப்பர். சோ அப்ப ரமேஷுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பதில் என்ன? தம்பி உனக்கு சான்ஸ் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். உன்னையே கடவுள் மன்னிச்சு விட்டுருக்கிறாரு, மன்னிச்சு கொண்டு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அப்ப நீ அவனை மன்னிக்க வேணாமா? இல்லையா? சோ அதான் அந்த ஓமை. சூப்பர். சோ அப்ப இதே இதை நம்ம ஹிட்லருக்கு எடுத்துட்டு போனோம்னா, இதே எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு செஞ்சது. ஆனா ஹிட்லர் வந்து 10 மில்லியன் மக்களுக்கு செஞ்ச கொடூரம் இல்லையா? அப்ப அந்த 10 மில்லியன் மக்களும் ஹிட்லரை மன்னிக்கணும் இல்லையா? சோ ஏன்னா அவங்க என்ன தெரியணும் அவங்களுக்கு, தாங்களும் பாவிதான், தங்களுக்கும் கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தது வந்து ஒரு கருணை, ஒரு மெர்சி, ஒரு கிரேஸ், கிருபை, கடவுளுடைய கிருபை அப்படின்னா உங்களுக்கு புரியணும். ஆனா அதே சமயத்துல சப்போஸ் கணேஷ் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாருன்னு வச்சுக்கோ, கணேஷ் என்ன செய்யணும்? ஸோ நம்ம கணேஷ் பக்கம் வருவோம். இப்போ ரமேஷ் பத்தி பேசிட்டோம். நம்ம என்ன சொன்னோம், ரமேஷ் கோவமா இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா கணேஷ் வந்து மோஸ்ட்லி அவர் வந்து கடவுளுக்கு நன்றியா தான் இருப்பாரு, அப்படித்தானே பேசணும் இல்லையா? ஏன்னா ஆஹா, நம்மளே இப்போ ஹிட்லர்லாம் யோசிச்சு பாருங்க, 10 மில்லியன் மக்களை கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது அவன் கடவுள்கிட்ட ஐயோ நம்மளே கொண்டிருக்கிறாரு ஒரு கருணையோட அப்படின்னு அவனுக்கு ஈஸியா இருக்கலாம். அதை சொல்ல முடியாது. அவன் வந்துகிட்டு இல்ல நான் திருப்பி எல்லாரையும் ஆள போறேன், எல்லாரையும் கொல்லுன்னு பிடிச்சி அவன் மறுபடியும் ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஏன்னா சில பேருக்கு என்ன பதவி, அந்த என்ன சொல்றது, பவர், அடுத்த ஆள் மேல பவர் வேணும் அப்படின்னு ஆசை வரும் இல்லையா? அந்த அந்த ஆசை வந்து அதனால தானே அவங்க இதெல்லாம் பண்றாங்க. ஸோ நம்ம பார்த்தோம், பார்வோன் பத்தி எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம் பைபிள்ல. அப்ப அந்த மாதிரி கூட ரியாக்ட் பண்ணலாம். ஆனா சப்போஸ் கணேஷ் வந்து கடவுள்கிட்ட நன்றியா இருக்காருன்னா, அப்ப கணேஷ் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? கணேஷ் உங்ககிட்ட வர்றாருன்னு வச்சுக்கோ, நீங்க தானே ஜட்ஜு. அப்போ உங்ககிட்ட வர்றாரு கணேஷ், வந்துட்டு எனக்கே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்கிறாரு, அறிவுரை கேட்கிறாரு. என்ன சொல்லுவீங்க நீங்க? என்ன சொல்லலாம்? இதுக்கு முன்னாடி பண்ண எந்த விஷயங்களும் பண்ணாம இருங்கன்னு சொல்லலாம். இன்னொன்னு, அவர் பண்ண மாதிரியே அவரை யாராவது பண்ண வராங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கிற அந்த ஒரு திங் அவர் இது பண்ணணும். ஓகே. ஸோ மறுபடியும் கொலை பண்ணிடாதப்பா அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து உனக்கு யாராவது தீங்கு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள மன்னிச்சு வேற எதுவும் செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்களா? அவர் ஃப்ரெஷ்ஷா வர்றாரு, உயிர் தெளிந்து வர்றாரு சரிங்களா? உயிர் தெளிந்து வந்துட்டாரு, அவர் பாக்குறாரு தனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியுது. இந்த ஊர் லோக்கல் ஜட்ஜி யாருப்பான்னு கேட்கிறாரு, பாவியா தான் ஜட்ஜ் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு பாவியாட்ட வர்றாரு. அப்ப வந்து நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நீங்க 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, வேற எதுவும் சொல்லுவீங்களா அவர்கிட்ட, அவரை செய்ய சொல்லி? வேற எதுவும் முக்கியமா அவர் பண்ண வேண்டியிருக்கா?
எல்லாருக்குமே சொல்லலாம். ம் மீன்ஸ் அதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறத பத்தி, மன்னிக்கிறத பத்தி, அவர் அத பத்தி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ம் ஸோ அந்த மெசேஜ் மெசேஜ் எல்லாருக்கும் அவரை கொண்டு நீங்க போய் சேர்க்கலாம். அவரை நீங்க வேலைக்கு எடுத்துருவீங்க. ஸோ அதாவது ஓகே இவரை நம்ம பயன்படுத்திக்கலாம், இவர் என்ன செய்யணும்னு கேட்குறாரு, ஸோ இவரை கவர்மெண்ட்ல ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஒரு ஆளா பயன்படுத்திக்கலாம். சூப்பர், அது ஒரு நல்ல ஐடியா. ஆனா அந்த மெசேஜ்லாம் அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி வேற எதுவும் முக்கியமா செய்ய வேண்டியிருக்குமா? சரி. ம் ரமேஷ்ட்டு போய் அவர் எதுவும் செய்ய வேண்டியிருக்குமா? அது அவர் பண்ணணும். போய் மன்னிப்பு கேட்கணும். ஸோ அது முதல்ல பண்ணணும் இல்லையா? ஏன்னா அதை பண்ணாம அவர் வாட்டில் மற்ற மக்கள்கிட்ட பேசிட்டு இருந்தா என்ன மக்கள் சொல்லுவாங்க? பண்ண முடியாது. ஆமா. ஸோ ரமேஷ்ட்டு போய் அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அவர் போய் அவருடைய சைடுல இருந்து மன்னிப்பு கேட்கணும். ம் ரமேஷ் அவரை ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும். ம் ஓகே. ஸோ சப்போஸ் மன்னிப்பு கேட்டதோட முடிஞ்சிருமா இல்லை வேற எதுவும் நடக்குமா? யோசிச்சு பார்த்தா இப்போ போய் ஒரு மன்னிப்பு கேட்டா ரமேஷ் ஓகேப்பா உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க ஏற்கனவே நீங்க அவர்கிட்ட அறிவுரை சொல்லியிருக்கீங்க அவருக்கு. என்ன கடவுள் அந்த லிடியா சொன்ன அந்த ஓமை அதை கூட நம்ம பயன்படுத்தலாம். அப்ப ஆனா அதோட முடிஞ்சிருமா இல்ல வேற விஷயங்கள் எதுவும் பண்ண வேண்டியிருக்குமா? வேற தெரியும். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ அதோட முடிச்சுக்கலாமா அல்லது கணேஷ் ரமேஷுக்கு வேற எதுவும் செய்யணுமா? அப்பெல்லாம் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா சில சமயம் மன்னிப்போட முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ பரவாயில்லப்பா நீ தப்பு பண்ணிட்ட, நீ மன்னிச்சிடுறேன். ஆனா சில சமயம் பரிகாரம் செய்ய வேண்டியிருக்குமா? ஸோ அதெல்லாம் கேள்வி வருது இல்லையா? அதாவது செஞ்ச தப்புக்கு அதை ஈடு செய்யறதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணுமா? நம்ம கொலைன்றது ஒரு எடுத்துக்காட்டா பேசணும். பலவிதமான தப்புகள் மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்றாங்க இல்லையா? அப்ப ஈடு கட்டுறதுக்கு எதுவும் பண்ணணுமா, பரிகாரம் செய்யணுமா, இந்த மாதிரிலாம் கேள்விகள் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஏன் இந்த கேள்வியெல்லாம் நான் எழுப்புறேன் அப்படின்னா அந்த 1000 வருடம் நம்ம பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா ஆங்கிலத்துல அந்த டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அது தமிழ்ல பார்க்கும்போது சில பைபிள்களை எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா அதை இன்னும் சரியா மொழிபெயர்க்கணும்னா எல்லாம் சீரமைக்கும் காலம், ஒரு மகா மறுசீரமைப்பின் காலம் அப்படின்னு நம்ம சரியான மொழிபெயர்க்கலாம். அப்ப இந்த சீரமைக்கிறதுக்கு டைம் தேவைப்படுது. ஒரே நாள்ல மன்னிச்சு விட்டுறது நடக்கிறது கஷ்டம் சில சமயம் இல்லையா? அப்ப இவர் இழந்த சில விஷயங்களுக்கு அவர் ஈடுகட்டுற மாதிரி அவரை ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஏன்னா திருப்பி ரீபில்ட் பண்ணணும் ரிலேஷன்ஷிப், ஒரு உறவை மறுபடி செம்மைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு டைம் தேவைப்படும். நம்ம கொலைன்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் எடுத்தோம். இப்போ சாதாரண எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். நம்ம இப்போ உறவுகள் இருக்கு, அப்பா அம்மா உறவு இருக்கு இல்லையா? ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்ல குழந்தைகள் அப்பா அம்மாட்ட, குழந்தைகள்னா பெரிய ஆள் ஆகும்போது சொல்றேன், மகன் மகள் இவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆகும்போது அப்பா அம்மாவோட சண்டை வந்துடுது இல்லையா? அது அப்பா அம்மா அவங்கள சரியா ட்ரீட் பண்ணாம இருந்திருக்கலாம், அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை, அதே மாதிரி அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை, இந்த மாதிரிலாம் நிறைய சண்டை இருக்குது. சில பேர்லாம் அப்பாட்ட சண்டை போட்டு அது அப்பா பக்கம் கூட தப்பு இருக்கும் நிறைய நிறைய சமயத்துல இல்லையா? நான் அப்பாவும் மனிதர் தான். அப்ப என்ன ஆகுது, கடைசி வரைக்கும் பேசாமலே இருந்துடுறாங்க இல்லையா? ஸோ மகன் என்ன நினைக்கிறாரு, அப்பா செஞ்ச தப்புக்கு அவர் என்கிட்ட ஒண்ணுமே மன்னிப்பு கூட கேட்கலையே, என்னை இப்படி ட்ரீட் பண்ணிட்டாரு அப்படின்னு இது பண்றாங்க. அப்ப என்ன நடக்குது, 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அப்ப மன உளைச்சல். ஆனா மகன் அப்பாவை மிஸ் பண்ணதான் செய்வாரு இல்லையா?
என் அப்பா வந்து என்கிட்ட இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கஷ்டம், மன உளைச்சல் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 பேரும் வருவாங்க இல்லையா ராஜ்யத்துல, அப்பாவும் மகனும் உயிரோட வந்துருவாங்க. அப்ப அவங்க 2 பேருக்கு இடையில மறுபடி ஒரு ஹீலிங் நடக்கணும்னா, அந்த உறவு வந்து இது பண்ணணும்னா ஆஹ், அதுக்கு டைம் தேவைப்படுமா? டைம் தேவைப்படும். ம். ஸோ இந்த மாதிரி நம்ம ராஜ்யத்துல என்னெல்லாம் சீரமைக்கப்படுதுன்னு பார்த்தாலும் அதே ஒரு பெரிய டாபிக் இல்லையா? இந்த மாதிரி உறவுகள் ஒரு டாபிக், அதே மாதிரி மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ண அநியாயம், வேற எதுவும் விஷயங்கள் உங்களுக்கு தோணுதா? என்னெல்லாம் சீரமைக்கப்பட வேண்டியிருக்கும் ராஜ்யத்துல? டிவோர்ஸ். ஆ அதாவது டிவோர்ஸ், அது பாத்தீங்கன்னா அது இன்னொரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ அதுல வேற மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம எழுப்பலாம். என்ன எழுப்பலாம்னா, அப்ப ஒரு ஒரு கணவன் மனைவி டிவோர்ஸ் பண்றாங்கன்னா அவங்க திருப்பி சேர போறாங்களா ராஜ்யத்துல? சார் இல்ல இல்லையா? ஏன்னா டிவோர்ஸ் நடக்கிற முக்காவாசி காரணம் வந்து 2 பேருக்கும் ஒத்து போல, 2 பேரும் இவங்க 2 பேரும் கம்பேட்டிபிள் கிடையாது இல்லையா? அதனாலதான் அவங்க வந்து பிரிகிறாங்க. அப்ப அவங்கள பிடிச்சி ராஜ்யத்துல திருப்பி சேர்த்து வைக்கணும்னா அதான் ஒரு கேள்வி கூட. மேபி அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல மன்னிக்காத விஷயங்கள் அத மன்னிக்கலாம். பரவாயில்ல, அவ்வளவுதான் பண்ண முடியும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேசலாம் நம்ம. ஸோ இது கூட நம்ம வரப்போற சில எபிசோட்ஸ்ல பேசுவோம். நீங்க கூட திங்க் பண்ணிட்டு வரலாம், என்ன சீரமைப்பு, வேற என்னெல்லாம் சீரமைக்கப்பட வேண்டியது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஜீசஸ் வந்து மேத்யூல இருந்து மேத்யூ சாப்டர் 5ல இருந்து நிறைய பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதான் அந்த பிளஸட் ஆர் த புவர் அப்படின்னு தொடங்கி அப்படியே அவருடைய பேரபிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு என்னன்னா, அவரு சொல்ற நிறைய விஷயங்கள்ல நிறைய அடங்கி இருக்கு. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மீனிங் சொல்றாங்க. சோ அத பத்தி நம்ம இன்னும் ஆழமா பேச, அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுலயே நிறைய அந்த சீரமைப்பின் காலம் பத்தின விஷயங்களும் வரும். அவர் சொன்ன முக்காவாசி பேரபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப லிடியா சொன்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு ஓமை சொன்னாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல இன்றைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவை பின்பற்றணும்னா என்ன செய்யணும், அதுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம போன வாரம் ஒரு கேள்வியோட முடிச்சோம். அந்த கேள்வி இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அந்த கேள்வியை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதாவது போன வாரம் நற்செய்தினா என்னன்னு பேசணும். அப்ப நீங்க சுருக்கமா சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா, அதாவது சான்ஸ், இன்னைக்கு சொன்னீங்களா, அதான் அந்த சான்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொன்னீங்க. அதாவது எல்லாருக்கும் செத்து உயிர் தந்ததுக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் இருக்கு, அதான் நற்செய்தி அப்படின்ற மாதிரி வந்தது இல்லையா? அப்ப இப்ப எதுவும் நற்செய்தி எதுவும் இல்லையா இந்த வாழ்க்கைக்கு? அதான் அந்த கேள்வியோட தான் முடிச்சோம். எல்லாமே செத்ததுக்கு அப்புறம் தான். அப்ப இந்த வாழ்க்கையில எல்லாமே துர்ச்செய்தி தானா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றீங்க, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு நற்செய்தி என்னன்னு கேட்கிறாரு, நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சான்ஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. இல்ல இல்ல, நீ முதல்ல சாவணும், அதுக்கப்புறம் உன்னை உயிரோட கொண்டு வருவோம், அப்புறம் பாத்துக்கலாம், அதான் நற்செய்தி. அப்ப இப்ப இப்ப அப்படிங்கிறாரு, இப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, போயிட்டு வந்துறீங்க. அப்படியா? இப்ப நம்ம அவரை பத்தி ஆழமா தெரிஞ்சு மத்தவங்களுக்கு நம்ம வந்து அந்த விஷயத்த ஷேர் பண்றோம், காஸ்பல ஷேர் பண்றோம். பிளஸ் ஜீசஸ் சொல்லி தந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு காடோட கிங்டம் வரும்போது நம்மளுக்கு அவரு நல்ல ஒரு பொசிஷன் நம்மளுக்கு கொடுப்பாரு. ஓகே. சோ பட் ஆனா அந்த பொசிஷனும் நீங்க
எப்போ வரும்? செத்து உயிர் தந்ததுக்கு அப்புறம் தானே வரும். நீங்க சொல்றது கரெக்டு தான். நான் உங்களுக்கு நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லல. நீங்க சொன்னது எல்லாம் அருமையா சொன்னீங்க. இதெல்லாம் பண்ணா அந்த பொசிஷன் கவர்மெண்ட்ல நீங்க ஒரு ஊருக்கு ஜட்ஜ் ஆயிருவீங்க இல்லையா? ஸோ அப்புறம் உங்க ஆட்சி தான். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனா அதுவும் செத்ததுக்கு அப்புறம் உயிர் தந்ததுக்கு அப்புறம் தானே வர்ற மாதிரி தெரியுது. இப்ப என்ன கிடைக்கும் கேக்குறாரு அவரு. அதுக்கு என்ன பதில்? ஏதாவது உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நம்ம என்ன செய்யணும்னு, அதை திருப்பி சொல்லுங்க. என்னென்னலாம் செய்யணும்னு சொன்னீங்க? காடுடைய குட் நியூஸ், நம்மளுடைய கிங்டம் பத்தி, காடுடைய கிங்டம் பத்தி நம்ம போய் ப்ரீச் பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, நம்மளுக்கு கொடுத்த அந்த கட்டளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும் அப்படின்னு இருந்ததை வந்து சொல்லி கொடுக்கலாம். நம்மளால, அதாவது இந்த வேர்ல்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்ல முடியுமானா அது முடியாது. பட் ஆனா நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேருக்கு நம்ம சொல்லலாம். இப்போ எல்லாமே ஈஸியா ஆக்சசபிளா இருக்கு, மீடியா இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதை வச்சு. ஓகே. ஸோ இதெல்லாம் பண்றது போது இதான் உங்க வாழ்க்கையோட ஃபோக்கஸ் ஆகுது இல்லையா? ஆமா. அப்ப அதனால உங்களுக்கு எதுவும் இந்த வாழ்க்கையில எதுவும் எதுவும் அட்வான்டேஜ் கிடைக்குதா மற்ற மக்களோட கம்பேர் பண்ணும்போது? மற்ற மக்கள் வாழ்க்கை எப்படி வாழ்றாங்க, நீங்க எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும்? அதுல என்ன ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு லைஃப் கிடைக்கும், ஒரு கிளியர் பாத் இருக்கும். டெம்டேஷன்ஸ் வந்து நம்ம எஸ்கேப் பண்ண முடியாது, பட் டெம்டேஷன்ஸ் வந்தாலுமே காடோடைய ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு பைபிள்ல வசனம் இருக்கு, நம்மளுடைய பிராணிக்கு மேல வந்து நம்மள கடவுள் சோதிக்க மாட்டாரு அப்படின்ட்டு. ஆனா அந்த சோதனைய வந்து நம்ம ஃபேஸ் பண்ண நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். சூப்பர். இப்ப 2 விஷயம் சொல்லிருக்கீங்க. ஒண்ணு வந்து ஒரு பர்பஸ் இருக்குன்றீங்க. ஒரு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம். சூப்பர். 2வது கடவுளால கொடுக்கப்படுற அந்த ஸ்ட்ரென்த் அது இருக்கும் இல்லையா? சோ அருமை. இப்ப இந்த 2 விஷயங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். அப்ப உங்களுக்கு பர்பஸ் கிடைக்குது வாழ்க்கைக்கு, மற்றவங்களுக்கு வாழ்க்கைக்கு பர்பஸ் இருக்கா? எல்லாருடைய லைஃப்க்குமே பர்பஸ் இருக்கு, பட் ஆனா அவங்க சூஸ் பண்றது வச்சுதான். இப்போ என்னோட லைஃப் சொல்லுங்க சொல்லி முடியுங்க. இல்ல, இப்போ நான் வந்து காஸ்பல் ப்ரீச் பண்றதும் காடோடைய குட் நியூஸ் எடுத்துட்டு போய் மத்தவங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்பஸை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் எனக்கு கிங்டம்ல ஒரு நல்ல பொசிஷன் இருக்க போது, அங்கேயுமே நான் நல்லா இருக்க போறேன் அப்படின்ற ஃபியூச்சரே என்கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதும் எனக்கு தெரியுது. ஓகே ஓகே. ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா ரிவார்ட் இருக்கு, அது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். நீங்க அதாவது இந்த பர்பஸ், நம்மளுக்கு ஒரு பர்பஸ் கொடுக்கப்படுதுன்னா, ஏன்னா ஃபியூச்சர் தெரியுது, நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு சொல்றீங்க. அருமை. அதனால உங்க வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன ஆயிருது? இப்ப கிளியர் ஆயிருது. என்ன பர்பஸ் கிளியர் ஆயிருது? உங்க வாழ்க்கை வந்து தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறது தான் உங்களுடைய பர்பஸ் ஆயிருது இல்லையா? கரெக்டா? ஓகே. ஆனா மத்தவங்க வாழ்க்கைக்கு பர்பஸ் இருக்குன்றீங்க. என்ன பர்பஸ் மத்தவங்க வாழ்க்கையெல்லாம் இருக்குது? அத பத்தி பைபிள் என்ன சொல்லுது? மத்தவங்க வாழ்க்கைக்கு பர்பஸ் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுதா? அத பத்தி இது வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருது? அதுவும் மத்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம படிக்கலாம். சங்கீதம் 90 படிங்க. 90ல 90 Psalm 90 verse 10.
The length of our days is 70 years or 80 if we have the strength, yet their span is but trouble and sorrow, for they quickly pass and we fly away. இதான் வாழ்க்கை அப்படின்னு போட்டிருக்கான் சங்கீதக்காரன். தமிழ்ல படிக்கணும்னா நம்மளுடைய ஆயுசு நாள் வந்து 70 வருஷம். நீங்க வச்சிருக்கீங்களா இல்லையா? படிங்க தமிழ்ல. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இதான் வாழ்க்கை அப்படிங்கிறா சங்கீதக்காரன். பைபிள்ல நிறைய வசனங்கள் வாழ்க்கையை பத்தி போட்டிருக்கு, மக்களுடைய வாழ்க்கை. என்ன சொல்றான், 70 வருஷம் வாழ்றவங்க, மிஞ்சி போனா 80 வருஷம். ஆனா அதுல முக்காவாசி வருத்தமும் சஞ்சலமும் தாங்க. இப்படியே போயிருது வாழ்க்கை அப்படிங்கிறா. நாங்களும் பறந்து போகிறோம். இன்னொரு வசனம் படிக்கலாம். இது எக்லீசியாஸ்டீஸ்ல 1ஆம் அதிகாரம் 2-3 படிங்க. ஃபர்ஸ்ட் எக்லீசியாஸ்டீஸ் 1-2-3, பிரசங்கி 1-2-3. The words of the teacher, son of David, king in Jerusalem. Meaningless, meaningless, says the teacher, utterly meaningless. Everything is meaningless. What does man gain from all his labor, at which he toils under the sun? தமிழ்ல படிங்க இல்லையா? மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? இதுல இருந்து என்ன போட்டிருக்கு? மீனிங்லெஸ். வாழ்க்கைக்கு வந்து மீனிங் இல்லைங்கிறான் இல்லையா? சூரியனுக்கு கீழே வந்து எல்லாமே ஒரு பர்பஸ் இல்லாம இருக்குதுன்றான். மீனிங்லெஸ். வாழ்க்கைக்கு மீனிங் இல்லாம இருக்கிறது தானே பர்பஸ் இல்லாம இருக்கிறது இல்லையா? மக்கள் வந்து வாட் டு பீப்புள் கெயின் ஃப்ரம் ஆல் தேர் லேபர்ஸ்? கஷ்டப்படுறாங்க, டெய்லி கஷ்டப்படுறாங்க, மன உளைச்சல் இருக்கு, போய் வேலையில கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பர்பஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைங்கிறான் இல்லையா? எதுக்கு இருக்கிறோம், எதுக்கு உயிர் வாழ்றோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒன்னும் தெரியல. ஆனா கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம். 70 வருஷம் வாழ்றோம், மிஞ்சி போனா 80 வருஷம் வாழ்றோம். அதுல முக்காவாசி நேரம் வருத்தமும் சஞ்சலத்திலே இருக்கிறோம். சோ இப்ப சொல்லுங்க, மற்றவங்க வாழ்க்கைக்கு பர்பஸ் இருக்கா? நீங்க மியூட்ல இருக்கீங்க. எனக்கு இதுல ஒரு டவுட் வருது. இப்போ வந்து பிரசங்கி சொல்றாரு எல்லாமே மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு இப்ப சர்ச்சஸ்ல மெசேஜ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த எரேமியா 29:11 ஒரு வேர்டு இருக்கு இல்லைங்களா? For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. இப்போ பட் ஆனா இந்த ஒரு வசனம் தான் குடுக்குறாங்க அங்க. இதுல என்ன அங்க வேர்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு காட் ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு, ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, எல்லாருக்குமே பர்பஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? சோ எனக்கு என்னன்னா இந்த வேர்டு நம்மளுக்கு காட் கொடுத்திருக்காரு. ஓகே, அப்ப எல்லாருக்குமே பர்பஸ் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, நல்ல ஹோப் காட் கொடுப்பாரு. சோ இதுதான் வந்து நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோமா ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா சுருக்கமா சொல்லணும்னா, இதுதான் ஒரு வசனத்தை அப்படியே எடுத்துட்டு கான்டெக்ஸ்ட் இல்லாம படிக்கும்போது வர்றது பிரச்சனை. ஏன்னா இந்த வசனம் எரேமியா 29 நீங்க ஆரம்பத்துல அந்த அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, யாருக்கு எழுதப்பட்டது அந்த இது பாத்தீங்கன்னா, அது ஒரு லெட்டர். அந்த 29ஆம் அதிகாரம் வந்து ஒரு லெட்டர். அது எரேமியா யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஃப்யூஜிஸ், எருசலேம்ல இருந்து கைது செய்யப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட ரெஃப்யூஜிஸ், அகதிகளுக்கு எழுதுறாரு. அகதிகள் அங்க வெளிநாட்டு கொண்டு போயிட்டாங்க. அங்க அவங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அடிமை வெளிநாட்டுல அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க.
லெட்டர் டு த எக்ஸைல்ஸ், அதான் அந்த சாப்டரோட டாப் ஹெட்டிங். அவங்களுக்கு வந்து கவலைப்படாத, கடவுள் உங்களை மீட் எடுக்க வர போறாரு திரும்பி அப்படின்ற ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ இதை நம்ம இன்னொரு எபிசோடோட பார்ப்போம். அதாவது கான்டெக்ட் எல்லாம் படிக்கிறதுனால என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு. ஆனா நம்ம இந்த பிரசங்கி சாப்டர்ல படிச்ச விஷயமும் சரி, சங்கீதத்துல பார்த்த அந்த விஷயமும் சரி, என்ன சொல்லுது? மீனிங்லெஸ் அப்படின்னா பர்பஸ் இல்லாம இருக்கிறது தான். இது வந்து நம்ம மட்டும் இல்லை, அதாவது சயின்டிஃபிக்காவே இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா, எதுக்காக நம்ம இங்க இருக்கிறோம், என்ன நடக்குது, எதுக்கு இதெல்லாம் பண்றோம், அதாவது பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் என்ன அப்படின்னு யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல இல்லையா? ஸோ ஒரு பர்பஸ் இல்லாம தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த வேலையில ஒரு வேலையை ஜாயின் பண்ணோம்னா அந்த வேலையில முன்னேறதுக்கு கஷ்டப்படுறோம், குடும்பத்தை இது பண்ற கஷ்டப்படுறோம். ஆனா கடைசியில வயசாகி செத்துடுறோம் இல்லையா? ஆனா இந்த 70-80 வருஷமும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம், வருத்தத்திலே இருக்கிறோம், சஞ்சலத்திலே இருக்கிறோம். இதுதான் மற்ற நார்மல் மக்களுடைய வாழ்க்கை. ஒரு பர்பஸ் இல்லாம வருத்தம் சஞ்சலத்திலே இருக்கிற வாழ்க்கை. ஆனா நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? பர்பஸ் கிடைக்குது இந்த வாழ்க்கையில. உங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு நாளும் நீங்க எதுக்காக உயிரோட இருக்கிறீங்கன்னு தெரியுது. உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை தான் டெஸ்ட் ஆயிருது. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஃபியூச்சர்ல என்ன கிடைக்க போகுது, ரிவார்டு. அப்ப இந்த வாழ்க்கை வந்து இன்னும் முக்கியமாயிருது உங்களுக்கு. மற்ற மக்களுக்கு இந்த வாழ்க்கை முக்கியம் இல்லை, அவங்களும் இந்த வாழ்க்கையை டெஸ்ட் கிடையாது. அவங்க எதுக்கு உயிரோட இருக்கணும்னு தெரியாம வந்திருக்கிறாங்க, வருத்தம் சஞ்சலத்திலே இருக்கிறாங்க. ஒரு நோக்கம் இல்லைன்னா, ஒரு பர்பஸ் இல்லைன்னா என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது இல்லையா? ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்குது? இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்குறாரு? ஒரு பர்பஸ் கொடுக்குறாரு. அப்ப இந்த வாழ்க்கை மீனிங் ஃபுல் ஆயிருது உங்களுக்கு. மற்றவங்களுக்குலாம் அது மீனிங்லெஸ். இது ஆக்சுவலா இந்த வாழ்க்கைக்கே உரிய நற்செய்தி. இது வந்து செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வர்றது இது கிடையாது, அதெல்லாம் பின்னாடி. அப்ப இந்த நற்செய்தி வந்து இன்னும் ஒரு அபரிதமான நற்செய்தி. ஏன்னா வாழ்க்கை பர்பஸ் கிடைக்குது அப்படின்னா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்றது, வேற எதுலையுமே நம்ம பார்க்க முடியாது. பர்பஸ் தேடிதான் மனுஷனே அலைஞ்சிட்டு இருக்கிறான் காலகாலமா. அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல, முக்காவாசி மக்களுக்கு கிடைக்கல. ஆனா நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம அடுத்த எபிசோட்ல கூட இந்த கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்களும் யோசிச்சுட்டு வாங்க. ஸோ இந்த பேஸை வச்சுக்கிட்டு நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நற்செய்தினா என்ன, இந்த வாழ்க்கைக்குரிய நற்செய்தி என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த எபிசோடுகள் பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப், காமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் நன்றி.